Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இயேசுவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். அவருடைய தனி ஜெபமும் அவர் பிதாவோடு உறவாடி மன்றாடிய மன்றாட்டுகளும் நம் வாழ்க்கைக்கு அருமையான முன்மாதிரிகளாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனோடு கூட தனிப்பட்ட ஜெப உறவு மிகவும் அவசியம். இயேசுவினுடைய ஊழியத்தின் வல்லமை அவரது ஜெப ஜீவியத்தில் இருந்தது. இந்த இரகசியத்தை அநேகர் அறிந்து கொள்ளுகிறதில்லை. ஜெப குறைவு என்பது ஆவிக்குரிய வெறுமையைத்தான் கொண்டு வரும். அதிகமான ஊக்கமான விடாப்பிடியான ஜெபம் தெய்வீக வல்லமையை உங்களில் கொண்டு வருகிறது. ஊழியத்திற்கு முன்னும் பிரசங்கிக்கும் முன்னும் உறுதியான ஜெபம் தேவை. இயேசு ஜெபிப்பதற்காக மலையின் மீது ஏறினார். அங்கே பிதாவோடு கூட தனித்திருந்தார். அங்கே எந்த தொந்தரவும் இடையூறும் இருப்பதில்லை. மனிதனின் முகம் பாராமல் தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கலாம். மற்ற ஜெபங்களெல்லாம் அவசரமாக முடிந்து விடுகையில் மலையின் ஜெபமோ நீண்ட நேரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் மலையில் ஏறும்போதே ஒருவன் அதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டுதான் ஏறுவான். இயேசு சில முக்கியமான சம்பவங்களுக்கு முன்னதாக மலையில் ஏறி ஜெபம் பண்ணியதை வேதத்திலிருந்து அறியலாம். உதாரணமாக, அவர் 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கும் முன் மலையின் மேலேறி ஜெபித்தார். அவர் தேவகுமாரன் என்பது உண்மைதான். மனுஷர் உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ளும் வல்லமை அவருக்குண்டு என்பதும் உண்மைதான். என்ற போதிலும் சீஷர்களை தெரிந்து கொள்ள அவர் மலை மீது ஏறி ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானங்களை மிக ஊக்கமான ஜெபத்துக்கு பின்னேயே எடுக்க உறுதி செய்து கொள்ளுங்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு முன் அவர் மலையின் மேலேறி ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இறங்கியதும் குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்று சொல்லி குணமாக்கினார். 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை வார்த்தையால் சுஸ்தமாக்கினார். பேதுருவின் மாமியை குணமாக்கினார். வரிசையாக அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்தார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களின் தேவையை சந்திப்பதற்கு முன் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட அவர் மலை மீது ஏறினார். சந்தித்த பின்பு பிதாவுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ண மீண்டும் மலையின் மேல் ஏறினார். பிரியமானவர்களே, ஏறி வா என்று கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறார். நீங்கள் பலனில்லாமல் தடுமாறுவதை காண அவருக்கு பிரியமில்லை. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உங்கள்
உங்களை தேடி வரும் ஜனங்கள் ஏமாற்றத்தோடு திரும்புவார்களேயானால் அதனால் என்ன பயன்? தோல்வியான ஊழியம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாக்கவும் வல்லமையான வரங்களை தந்தருளவும் ஏறி வா என்று அழைக்கிறார். மலை உச்சியில் தேவ பிரசன்னத்தில் சத்தத்தை உயர்த்தி மன்றாடி ஜெபிக்க ஏறி செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு வல்லமையாய் ஊழியம் செய்ய வழிவகுக்கும். ஏனோக்கின் வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். அவர் தேவனோடு தனிப்பட்ட முறையிலே ஒரு சிநேகிதனை போல உலாவி நடந்தார். மோசே 2 முறை சீனாய் மலையிலே ஏறி அவரோடு கூட 40 நாட்கள் தனித்திருந்தார். எலியா கேரித் தாற்றண்டையிலே தேவனோடு கூட தனிப்பட்ட முறையில் நேரம் செலவழித்திருந்தார். இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பிதாவோடு உறவாடுவதற்காக 40 நாட்களை ஒதுக்கி தனியே வனாந்தரத்திற்கு சென்று ஜெபித்தார். கொரியா தேசத்தில் இந்நாட்களில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய எழுப்புதலுக்கு முக்கிய காரணம் அங்கு தனி ஜெபத்துக்கு அவர்கள் முக்கியத்துவமும் முதலிடமும் கொடுப்பதுதான். ஒரு பெரிய எழுப்புதல் மாநாட்டில் ஒரு ஊழியர் எழுந்து அங்குள்ளவர்களிடம், எத்தனை பேர் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது 20,000 பேர் கைகளை உயர்த்தினார்கள். ஆம், கொரிய எழுப்புதலுக்கு தனிப்பட்ட உபவாச ஜெபம் முக்கிய காரணமாய் இருக்கிறது. ஒவ்வொரு சபையும் தங்களுக்கென்று ஒரு ஜெபமலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சிறு சிறு குகைகள் போன்ற இடங்களிலே ஜனங்கள் தனியாக அமர்ந்து இரவும் பகலும் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார்கள். ஒருவேளை உங்களால் 40 நாட்களோ அல்லது 21 நாட்களோ தொடர்ந்து உபவாசிக்க போதுமான வசதியோ சூழ்நிலையோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனோடு தனித்து ஜெபத்திலே உறவாடுவதற்காக பிரத்யேக நேரங்களையும் இடங்களையும் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஜனக்கூட்டம் உள்ள இடத்தில் ஜெபிப்பது கடினம். ஆகவே தனிமையான ஒரு இடத்தை தேர்வு செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர மற்ற நாட்களிலெல்லாம் அநேகமாக ஆலயங்கள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. ஜெபிப்பதற்கான அமைதியும் தனிமையும் அங்கே இருக்கின்றன. தனிமையாக ஜெபிப்பதற்கு செல்லும் போது அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்வது நல்லது. மத்தியான வேளையோ அல்லது இரவின் பின்பகுதியோ தனிமையாக ஜெபிப்பதற்கு ஒரு அருமையான நேரமாய் இருக்கும். நீங்கள் ஜெபிக்க புறப்படுவதற்கு முன்பாக என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை முதலிலேயே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாகமம், பாடல் புத்தகம், ஜெப குறிப்புகள் அடங்கிய புத்தகம் எல்லாவற்றையும் கொண்டு போய் ஒரு சிறு பாடலை பாடிவிட்டு ஒரு வேத பகுதியை வாசித்துவிட்டு ஸ்தோத்திரம் செய்துவிட்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பிரியமானவர்களே, ஜெபம் உங்களுக்கு மிகவும் அவசியம் என்பதை மறந்து போகாதீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம் வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமது வார்த்தையை தியானித்து என் உள்ளத்தை உம்மோடு இணைக்கிறேன். உமது புது நாளின் பிரசன்னத்தோடு என்னை நிரப்பி தனிப்பட்ட ஜெப உறவில் என்னை வழிநடத்தும். என் முழு உள்ளத்தோடும் ஆத்துமாவோடும் உம்மோடு தனியாக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். என் ஜெப ஜீவியத்தை பலப்படுத்தி ஊக்கமான விடாப்பிடியான மஞ்சாட்டுகளால் தெய்வீக வல்லமையை என்னில் கொண்டு வாரும். என் குறைகளையும் ஜெப குறைவையும் மன்னித்து என் இருதயத்தை உமது சமாதானத்தால் நிரப்பி எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் விடுவியும். முக்கியமான தீர்மானங்களுக்கும் ஊழியத்திற்கும் முன் உம்மோடு தனித்திருந்து ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். என்
வாழ்க்கையை உமது அன்பின் கரங்களில் சமர்ப்பித்து ஏறிவா என்ற உமது அழைப்புக்கு இணங்கி தனிமையான இடத்தில் நீண்ட நேரம் ஜெபித்து உம்மோடு உறுதியான சிநேகத்தை வளர்த்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் எண்ணங்களையும் செயல்களையும் உமது நாமத்திற்கு மகிமையாக்கி அற்புதங்களும் வல்லமையான ஊழியமும் செய்ய என்னை ஆசிர்வதியும். காலைதோறும் உமது வார்த்தையால் என்னோடு பேசி என் நாட்களை உமது பிரசன்னத்தால் நிரப்பி ஒன்றாய் உமக்கு ஊழியம் செய்யும் என்னை ஆசிர்வதிப்பீராக. நாள் முழுவதும் உமது வல்லமை என்னோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.